Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Shweta along with Miss Shweta of the civil engineer. இன்னைக்கு வந்து நமக்கு முன்னாடி ஒரு லோட் டிஃபார்மேஷன் டயகிராம் போட்டுருக்காங்க. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் டயகிராம் போட்டிருக்காங்க. எப்படி அது வேரி ஆகுது? லீனியரா வேரி ஆகுது. ஸோ எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஏரியா அண்டர் த லோட் டிஃபார்மேஷன் டயகிராம் எப்படி காட்டிருக்காங்க? ஷேட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்க இந்த கிராஃப் பார்த்து? This graph shows the internal resistance and extension graph. As we see from this graph, that this graph follows the linear law up to the elastic limit point C. So up to elastic limit linearly related அப்படின்றத சொல்றாங்க. Up to elastic limit linearly related. Let us take any point A on the straight line OC. Let the extension be DLA OB and the corresponding internal resistance AB is equal to sigma A into A. So இப்போ என்னன்னா இத corresponding internal resistance கண்டுபிடிக்கிறாங்க. AB ல வந்து internal resistance கண்டுபிடிச்சா sigma A into A போட்டா ஸ்ட்ரெஸ் ஓட ஏரியா பெருக்குனா வந்து நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் ஓட ஏரியா பெருக்குனா இது கிடைக்கும். எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தப்ப எனர்ஜியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி டயகிராம் போட்டோம்னா எனர்ஜி கிடைக்கும். The area of the load deformation diagram gives the energy strain energy. So strain energy வந்து என்ன பண்ணுதுன்னா area of the load deformation diagram வந்து strain energy சொல்லுது. சரியா? அப்ப எனர்ஜி ஸ்டோரிக்கு ஏரியா ஆஃப் லைன் OA, ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெயிட் ட்ரையாங்கிள் AOB. அப்ப ஏரியா ட்ரையாங்கிள் என்ன சின்ன வயசுல படிச்சிருக்கோம்? ஆஃப் பேஸ் அண்ட் ஹைட். பேஸ் வந்து என்ன சொல்றாங்க? OB ன்றாங்க. ஹைட் AB. AB ஆர் BA சொல்றாங்க. சோ வந்து OB னா that is equal to இது வந்து D into LA. BA னா stress into area தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ AB equal to stress into area. இப்போ நம்ம stress into area இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து இந்த deformation எப்படி கண்டுபிடிக்கணும்னா change deformation வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா deformation equal to sigma L by E. ஸோ சப்ஸ்டிட் பண்ணணும் sigma L by E. அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா தான். ஸோ வந்து dl by L தான் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா equal to யங்ஸ் மாடுலஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் dl equal to dl அங்க கொண்டு சிக்மா by L, சிக்மா into L மேல போய்டும் by E. இந்த dl தான் சப்ஸ்டிட் பண்றாங்க. சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சிக்மா 2 சிக்மா இருக்கனால சிக்மா ஸ்கொயர் E அப்படியே தான் போட்டோம், 2 அப்படியே தான் போட்டோம், 2E. ஆனா லெந்தையும் ஏரியாவை பெருக்குனா வால்யூம். ஏரியா இன்டு லெந்த்னா வால்யூம். வால்யூம்க்கு வந்து ஏரியாவும் லெந்த்தும் சேர்ந்தா வால்யூம் டான் ஒரு பாட்டு இருக்கு. சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாஸ்டா மாதிரி ஏரியாவும் லெந்த்தும் சேர்ந்தா வால்யூம். அப்ப சிக்மா ஸ்கொயர் V by 2E. ஸோ இப்போ தெரிஞ்ச பிறகு இதுதான் வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் சொல்றாங்க. இப்போ ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் per unit வால்யூம்னா வால்யூம் எந்த கொண்டு வந்துட்டா சிக்மா ஸ்கொயர் பை 2E. ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் per unit வால்யூம் கேட்டா சிக்மா ஸ்கொயர் பை 2E. இதான் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் per unit வால்யூம். இந்த ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சாதாரண ஃபார்முலா தான் இது டெரைவ் பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்தா டெரைவேஷனை கற்றுக்க நம்ம என்ன ஆகும்னா நமக்கு அறிவு வந்து பிரகாசமாகும். ஸோ இந்த டெரைவேஷன் கற்றுக் கொடுத்த ஸ்வேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.